எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப் ஃபுல்லா ட்ரெண்டிங்கில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபர் இர்ஃபான் பண்ண கேவலமான செயல் தான். அந்த கேவலமான செயல நெட்டிசன்ஸ் எப்படியெல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்ப தான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூபர் இர்ஃபான் வந்து சாப்பாட்டுக்காக இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ரொம்ப வேகமா ஓடியாந்து, வேக வேகமா அந்த சாப்பாட்ட வாங்குற மக்களோட நிலைமைய பார்த்து ரொம்ப அசிங்கமா பண்ணாதீங்க, ரொம்ப கேவலமா நடந்துக்காதீங்க, அப்படின்லாம் பேசி, சிரிச்சு விளையாடிட்டு வந்திருப்பாரு அவங்க ஒய்ஃப் கூட. ஸோ அந்த வீடியோவ அப்லோட் பண்ணதும் அது வந்து லட்சக்கணக்கில வியூஸ் போயிடுச்சு. இப்போ வரைக்குமே அது வைரல் வீடியோல தான் இருக்கு. ஆனா இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஒரு சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்குற மாரி ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா வைரலான அந்த வீடியோவ வந்து அவர் டெலீட் பண்ணல. என்ன காரணத்துக்காகனா, அந்த வீடியோ இப்போ வரைக்குமே 5,00,000க்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கும். ஸோ ஏன் அத வீணா டெலீட் பண்ணிக்கிட்டு நெனச்சாரா என்னமோ தெரியல. ஸோ ஃபைனலி கமிங் டூ த பாயிண்ட். ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து இர்ஃபான் அவங்கள பத்தி எப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோல இருக்க போகுது. அந்த இஸ்லாமிய நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "இந்த நாதாரி நாய நான் எங்க பார்த்தாலும் செருப்பாலயே அடிப்பேன். இவன் வந்து உதவி பண்றத கேமராவோட வந்து நிக்கிறத மக்கள் பார்த்துட்டும் கூட வராங்கன்னா, அவங்க எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, சாப்பாடு வந்து இவங்க கார விட்டு இறங்கி குடுக்கல. காருக்குள்ள இருந்து தான் குடுத்தாங்க. நமக்கு கிடைக்காம போயிடுமோன்ற ஆதங்கத்தில தான் எல்லாரும் அடிச்சு புடிச்சுட்டு எனக்கு குடுங்க, எனக்கு குடுங்க, எனக்கு குடுங்கன்னு கெஞ்சிருப்பாங்க. அத வந்து அசிங்கமா பண்ணாதீங்க, கேவலமா நடந்துக்காதீங்க, அப்படின்ற மாதிரிலாம் வந்து இர்ஃபான் வந்து பேசியிருந்தது உண்மையாலுமே ரொம்ப கேவலமான ஒரு செயலா தான் இருக்கு. இவரு என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாரு. கடைசியில ஒரு சாரி மட்டும் சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம, சாரி சொன்னது வரைக்கும் ஓகே. ஏன் அந்த வீடியோவ அவரு டெலீட் பண்ண வேண்டியது தானே? ஏன் டெலீட் பண்ணாம இப்போ வரைக்கும் வச்சுட்ருக்காரு? ஏன்னா, அந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் 5,00,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, எதுக்கு அத டெலீட் பண்ணிக்கிட்டு, பேசாம ஒரு சாரி கேட்டுறலாம் அப்படின்னு நெனச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாம, இன்னொரு மோசமான வேலையும் இர்ஃபான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்ருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பாடு நல்லாவே இல்லனாலும் கூட, அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக 4,00,000 5,00,000 குடுத்தாங்கன்னா, தாராளமா போய் அந்த ஹோட்டல பத்தி புகழ்ந்து பேசி, ஓசியில சாப்ட்டுட்டு பணத்த வாங்கிட்டு வரவரு. எப்படி மக்களோட ஏழ்மையான நெலைம வந்து இவருக்கு புரிஞ்சிற போது. தனக்கு பொறக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு வீடியோ எடுத்து, அத கத்திரிக்கோலால கட் பண்ணி, அத போஸ்ட் பண்ணி, அத பார்த்த கவர்மெண்ட் இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஆனா, அவரு வீடியோ எடுக்கும்போது பக்கத்துல இருந்த நர்ஸ் அவங்கள வந்து செவிலியர வந்து வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை இல்லையாம். பக்கத்துல இருந்தவங்களுக்கு தான் தண்டனையாம். அப்போ இதுலேருந்தே தெரியுதுல்ல, தமிழக அரசு இவன் என்ன பண்ணாலும் கண்டுக்காத